இது தங்கவயல் மட்டும்னா தங்கவயலில் இருக்கிற சர்ச்சுங்களை பற்றியும் கிறிஸ்டின் சமுதாயத்தை பற்றியும் நாங்கள் பேசுறதுக்கு வந்துக்கிறோம். ஏன்னா இவர் வந்து கிறிஸ்டினுடைய மைனாரிட்டியுடைய டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜ் ஆகிறாரு கிறிஸ்டின் மாவட்டம். அதனால் நான் வந்து ஒரு கிறிஸ்டின் மெம்பராக இருக்கேன். சில லீகல் சர்ச்சு அன்லீகல் சர்ச்சு என்று சில வாதம் 2-3 நாளாக நம்ம பார்த்துட்டு தான் வந்து நீங்களே பார்த்துன்னு இருக்கீங்க. நம்மளது என்னன்னா எந்த சர்ச்சுக்கும் எந்த மதத்துக்கும் யாரும் தலைப்படக்கூடாது. எம்மதமோ சம்மதம். இந்துக்காருக்கு இந்து மதம், அவங்களுக்கு சம்மதம், கிறிஸ்டின் முஸ்லீம். கேஜிஎஃப்ல இந்த கான்ட்ரவர்சியாக வந்த சரித்திரம் இல்லை. கிட்டத்தட்ட நான் என் வயசுக்கு என் குடும்ப வயசுக்கெல்லாம் பார்த்துக்கிறது 80 வருஷமாக நாங்கள் இந்த எந்த ஒரு இஷ்யூவும் வந்ததில்லை. கேஜிஎஃப்ல சில நாட்களாக இந்த மதம் மாதிரி கலவரத்தை ஒன்று பண்ணுறதுக்கு சிலர் முயற்சிக்கிறாங்க. அது தவறு. இங்கே கேஜிஎஃப்ல இந்துல இருக்கிறவங்களும் ஒன்றாகிறோம், கிறிஸ்டின் இருக்கிறவங்களும் ஒன்றாகிறோம், முஸ்லீம் ஒன்றாகிறோம், 3 தொழில்களும் ஒன்றா இருக்கிறோம். கேஜிஎஃப்ல அவங்கவுங்க மதத்துக்கு அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க. எங்களுதுனா குறிக்கோள்னா கேஜிஎஃப்ல இந்த கிறிஸ்டின் சர்ச்சிங் இருக்குங்க. கிறிஸ்டின் சர்ச்சு லீகல் சர்ச்சு இருக்கிறதுனால லீகல் சர்ச்சுக்கு ஆத்தரைஸ் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட மனவா நிக்கல்சன் இருக்கான் வித்தல் பேர் சர்ச்சு கிட்டத்தட்ட 1963 கட்டுறது சில கான்ட்ரவர்சி ஆச்சு. கான்ட்ரவர்சியில் அது ஓகே, பிஜிஎம்எல்ஐஸ் லீகல் பர்மிஷன், அது வந்து பக்கா டேக்ஸ் பேடு. டேக்ஸ்னா அவங்க பக்கா ரெண்டெல்லாம் கட்டுன்னு பக்கா ஆத்தரைஸ் வச்சுருக்க சர்ச்சு. நம்ம ஆத்தரைஸ் சர்ச்சுக்குள்ள நம்மளுடைய சப்போர்ட்டு கொடுக்கணும், ஆதரவு கொடுக்கணும். இதுதான் முறை. ஏன்னா கேஜிஎஃப்ல அவங்களும் ஒரு ஃபாதர் இருக்கிறாங்க, சில பேருக்கு ஆதரவு இல்லாத சர்ச்சையும் கட்டிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய சப்போர்ட் இதுக்கு மேற்பட்டு கம்பல்சரியாக இருக்கும். ஆனாலும் சில பேர் அதுக்கு ராகங்கள் இருக்கிறாங்க, அது நம்மளுக்கு செட் ஆகலை. ஏன் நான் செட் ஆகலைன்னா, நான் இது மட்டும் சொல்கிறேங்க, நல்லா நான் மைன்ஸ் வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார். மைன்ஸ் இடத்த ஒரு இன்ச்சு கூட கட்டிருந்தாரு, ஒரு சிங்கிள் இன்ச்சு கூட மைன்ஸில் கட்டினதில்லை. எந்த ஒரு இடத்துலையும் பாபு பேர் முதல் போகிறதுனா நான் ஒரு சில இடத்துல போகிறேன்னா டார்கெட் பண்ணுவேன், போயினே இருப்பேன். இன்னொருத்த மாதிரி அவங்க டார்கெட் பண்ணிட்டு போயிட்டு நான் போயிட்டு அத்தையே கட்டிக்கிறேன் வாழ்ந்துற சரித்திரம் இல்லை. ஒன்றா செக் பண்ணி பாருங்க, எந்த டிபார்ட்மெண்ட்னா விட்டு பாருங்க, ஒரே மைண்டிங் வீட்டில் 10-20 வாழ்ந்துனுக்கிறேன். இதுதான் பாபுடைய ஸ்டைல். நம்ம வந்து கொஸ்டின் ரேஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லது நடக்கிறப்போ ஏன் அதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நீங்களும் கேட்கலாம், உனக்கு மட்டும் கேட்குறேன். நான் கிறிஸ்டின்ஸ் இதில் ஒரு மெம்பராக இருக்கிறதுனால ஒட்டுமொத்த கிறிஸ்டினுக்கு, ஏன்னா என் ஃப்ரெண்டு சிலர் எழுதுறாங்க, உங்களுக்கு அமித்ஷா தெரியுமா? நிச்சயமாக அமித்ஷாவுடைய அவங்களுடைய சன்னு என்னுடைய ஃப்ரெண்டு ரமேஷ்க்கு ரொம்ப பழக்கம். ஃபோன் பண்ணது உண்மை, ஃபோன் பண்ணது. அதனால வந்து பாலிடிக்ஸில் அது ஒரு சர்ச்சுக்கு ரெக்கமெண்டேஷன் போகுது. ஆனால் அந்த ஃபாதர் கேட்கல. நம்ம சில பேர் நம்ம போயிட்டு இருந்து சொன்னோம், ஏதோ கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்ட்டு அவர் திருப்ப நானும் பேசினேன். அந்த மாதிரி பேசுனது உண்மை. அதே மாதிரி கர்நாடகா டெப்டி சிஎம்முடைய பிஏ பேசுனது உண்மை. இதனால வந்து நம்ம பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம். அந்த சர்ச்சு மனவா நிக்கல்சன் ரொம்ப அருமையான பாஸ்ட், ரொம்ப லீகாலிட்டி பாஸ்ட். அவர் வீட்டில் கூட பாருங்க, ஃபைல் பயங்கரமாக வச்சுப்பாரு. ஒரு சின்ன கணக்கு மிஸ் ஆகும். அந்த மாதிரி அது ஒரு பக்கம் போனாலும் என்னோட குறிக்கோள் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த கிறிஸ்டின் சமுதாயத்துக்கு கர்நாடகாவில் கேஜிஎஃப் டு பீதர் நான் குரல் கொடுப்பேன், வாய்ஸ் கொடுப்பேன். கிறிஸ்டின் சமுதாயத்துக்கு வாய்ஸ் கொடுப்பேன், இந்து சமுதாயத்துக்கு வாய்ஸ் கொடுப்பேன், முஸ்லீம் சமுதாயத்தை எனக்கு கூப்பிட்டாலும் வாய்ஸ் கொடுப்பேன். என்னுடைய வேலை நான் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிறதுனால நான் வாய்ஸ் கொடுத்தே கொடுப்பேன். எனக்கு இதுதான். ஏன்னா எந்த ஒரு இடத்துல லீகலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பாபு இருப்பான். இது மாற்று கருத்தில். அதனால வந்து ஒட்டுமொத்த கிறிஸ்டின் மெம்பர்ஸுங்களுக்கெல்லாம் என்னுடைய ಸಪೋರ್ಟ್ ಇರದೇ இருக்கும். ಇದು ಒಂದು ನಿಶ್ಚಯ. ಏನಕ್ಕೆ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ರೆ, KGF ಅಲ್ಲಿ ಕೆಲವು ದಿನದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ವಾತಾವರಣ ಬರ್ತಾ ಇದೆ. ಹೆಂಗೆ ಅಂದರೆ KGF பொதுமக்களுக்கு வணக்கம். அதோடு சேர்ந்து இப்பொழுது இருக்கிற மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் KGFல they are the key persons in the people. On the behalf of people, the media is very powerful weapon. ஸோ உங்களுக்கு மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸோ KGFல இன்றைக்கி நம்ம பாபு சார் சொன்ன மாதிரி there is no any difference between Hindus, Christian, Muslims. All together we are living here. ஸோ அதனால் இது எந்த ரூட்லேயும் வேறு எந்த நோக்கத்துலேயும் இது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஈவன் அவர் சொன்ன மாதிரி இந்து கோயில், முஸ்லிம்ஸ், மசூதி, கிறிஸ்டின்ஸ் எல்லாம் சர்ச் ரெனிவேஷன், எவ்ரி திங் இஸ் 120 years பில்டிங்ஸ் ஓல்டு இன் KGF. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நம்ம ஹியூமன் ரைட்ஸ் நேஷனல் பிரசிடென்ட் ஐயா பாபையா சொன்ன மாதிரி
பர்டிகுலராக கிறிஸ்டின்ஸுங்களுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னலாம் இல்லை, எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாருக்கும் அவர் வாய்ஸ் கொடுக்குறாரு. அதுக்காக கேஜிஎஃப் மக்களின் சார்பாக ஹியூமன் ரைட்ஸ் பிரசிடென்ட் பாபையாவுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ரீசெண்டாக சில டிஸ்பியூட்டெல்லாம் எழும்புது. காரணம் என்னன்னாக்கா, மீடியா எதுக்கு பவர்ஃபுல் வெப்பன் சொல்கிறேன்னாக்கா, மாரியத்தில் ஒருத்தர் டெத் ஆயிடுறாரு, நான் கோரமண்டலில் இருக்கிறேன், எனக்கு தெரியுதில்லை. நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது தான் அந்த மீடியாவில் பார்த்தா தான் பர்டிகுலர் பர்சன் இறந்துட்டாரு அப்படின்னு தெரியுது. அப்போ இந்த மீடியா இல்லைன்னா தெரியாத போயிடும், அந்த இறுதி சடங்கில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. அதே போல் இந்த டெய்லி ட்ராவல்ஸ் போகிற என்னுடைய அன்பு சகோதரிகள் இவங்கெல்லாம் நிறைய இந்த திருவிழாக்கள் எல்லாம் பார்க்க முடியலையே அப்படின்னு அவங்க வருத்தத்தில் இருக்கும் பொழுது, ஸ்டார்டிங் திருவிழா தொடங்கி அந்த முடிகிற வரையிலும் மீடியா மொத்தம் வீடியோ எடுத்து அதை அவங்க அப்டேட் பண்ணுறாங்க. இவங்க ட்ராவலில் போகிறவங்க எல்லாம் ட்ரெயினில் அதை பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. காரணம் என்னன்னாக்கா, நம்ம டைரெக்டாக அட்டன் பண்ண முடியல, பட் இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் மீடியா. ஸோ அதனால் அதுக்கு தான் மீடியாவுக்கு மறுபடியும் நான் நன்றி சொல்கிறது அதுக்காக தான். இப்போ ரீசெண்டாக ஜனவரி 2005 என்னை வந்து கர்நாடகா கேபிசிசி சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கோலார் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் கேபிசிசி லெட்டர் ரெக்கமெண்டட் பை டெப்டி சிஎம் சிவகுமார் சார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் இன்க்ளூடிங் மைனாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் மைனாரிட்டி பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன், டிஸ்ட்ரிக்ட் மைனாரிட்டி பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். அந்த டிஸ்ட்ரிக்ட் மைனாரிட்டி பிரசிடெண்ட்டை சரியாக நான் சொல்லணுன்னாக்கா கிறிஸ்துவங்களுக்கு. ஸோ அப்படிங்கும்போது நான் இந்த பதவிக்கு வர்றதுக்கு காரணம் அப்படின்னாக்கா, நான் ஒன்றும் ஒர்க் பண்ணாத இப்படிப்பட்டதான ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு ஆகுறதில்ல. 2012 to 2016 so I am working with Karnataka Textile Minister and District Minister as a PA to KGF representative. அந்த டைமில் தான் சர்ச்சி ரெனிவேஷன், சமுதாய பவன், காம்பவுண்ட் வால் இதுக்கெல்லாம் நம்ம அமௌண்ட்ஸ் இந்த சர்ச்சுங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். ஆனால் மீடியாவுக்கு முன்ன சொன்னோம்னாக்கா, எங்கள் ஃபாதர் 1970 எம்எல்ஏ கேண்டிடேட் இன் கேஜிஎஃப். பட் அவர் எப்படி தூய்மையாக இருந்தார் அதே மாதிரி தான் இந்த மீடியாவில் பார்க்குற பாஸ்டர்ஸுங்களுக்கு மொத்த பேருக்கும் தெரியும். யாரெல்லாம் மைனாரிட்டியில் அமௌண்ட் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட சிங்கிள் பைசா நான் கேட்டதில்லை, அவங்க எனக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ திஸ் இஸ் பியூர்லி ஃபார் சர்வீஸ். ஸோ இந்த டைமில் நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போ மைனாரிட்டிக்கு முழு டிஸ்ட்ரிக்ட்க்கு என்ன பிரசிடெண்ட்டாக பண்ணியிருக்கிறதுனால எந்த ஃபைல் போனாலும் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டு எனக்கு கேட்குறாரு. ஸோ இந்த ஃபைல் வந்துருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவரை கைட் பண்ணுறோம். எல்லா பாஸ்டர்ஸ் வாங்குறாங்க, அவங்கவுங்க சர்ச்சில் கட்டுறாங்க, சந்தோஷம். அவங்களுடைய சர்ச்சிலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பெருசாகுது. அதே போல் இந்துக்கும் எஸ்சி கார்பரேஷனில் மைனாரிட்டியில் எப்படி சலுகை இருக்குதோ அங்கேயும் இருக்குது, முஸ்லீம்ஸுக்கு இருக்குது. ஸோ எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ணல. நம்ம பாபு சார் சொன்ன மாதிரி என்னன்னாக்கா, சில நேரங்களில் இது பர்டிகுலர் ஒரு செக்ஷனுக்கு மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை. இன்னைக்கு கடந்த 1.5-2 months-ஆக பாபு சார் மைனாரிட்டி ஆஃபீஸருக்கு கொடுக்குற அந்த ப்ரெஷர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னாக்கா பணம் ரிலீஸ் ஆகாத பணம்லாம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது, சர்ச்சுங்களுக்கு பெண்டிங் அமௌண்ட்டெல்லாம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குதுனாக்கா, பிரசிடெண்ட்டு நான் கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்தாலும் அதிகமான வாய்ஸ் கொடுக்குறது இவர் தான். இவர் கொடுக்குற ஒரே வாய்ஸ்னால தான் இன்றைக்கி அமௌண்ட் பாஸ்டர்ஸ்க்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஒரு சிலர் வந்து ஒருவேளை இவருக்கு சின்ன ஏஜாக இருக்குது, இவர் எப்படி நம்மளுக்கு மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட்டுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் பணிவு கூட கேட்டுக்கொள்கிறது என்னன்னாக்கா, ஒருவேளை நீங்கள் முன்னே வந்தால் கூட ஐ வில் ரிசைன் மை ஜாப். ஒன்லி ஒரு 2-3 months கூட ஆகலை. ஆனால் இன்னும் நிறையா 3 years இருக்குது. இந்த 3 yearsல நிறைய பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ என்னை அனுகூலங்களுக்கு நான் பண்ணியிருக்கிறேன், என்னை அக்செப்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நான் பண்ணியிருக்கிறேன், இனி அக்செப்ட் பண்ண போகிறவங்களுக்கும் நான் பண்ணுவேன். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கிற பிஷப் ரெவரண்ட் இவங்க எதுக்குன்னா ஒருவேளை இந்த போஸ்ட் எனக்கு தேவைப்படுதுன்னா நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் டேக் ஓவர் தி சார்ஜ் அண்ட் டூ தி மினிஸ்ட்ரி ஃபார் கேஜிஎஃப் பீப்புள், கிறிஸ்டின் பீப்புள். ஸோ அதனால் அதை சொல்கிறேன். அதே போல் எனக்கு வந்து சிடிசி சென்ட்ரல் கிறிஸ்டின் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய மினிஸ்டர் டே ஃபார் எஸ்டே கால் பண்ணார். ஹூ இஸ் பாபுன்னு கேட்டார். என்ன சார், இஸ் தி ஆல் இண்டியா கிறிஸ்டின் நேஷனல் பிரசிடென்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், ஐ வாண்ட் டு மீட் ஹிம். எதுக்கு சார்? இல்லை கிறிஸ்டின்ஸ்க்கு வாய்ஸ் கொடுக்குறாரு கேஜிஎஃப்பில், கிறிஸ்டினுக்கு வாய்ஸ் அவர் வந்து கேஜிஎஃப் மட்டும் கொடுத்தாங்க எப்படி, அப் டு பீடர் வரைக்கும் தெர் இஸ் ஏ ப்ராப்ளம்.
அதில் அவர் வந்து என்னை மீட் பண்ண சொல்ல ஐ வாண்ட் டு கிவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹியூமன். ஸோ அது நம்ம கேஜிஎஃப் ரொம்ப பெருமை. வெகு விரைவில் அந்த மினிஸ்டர் கூட பாபு சார் சந்திக்க இருக்கிறாரு. இந்த மீடியா வாயில் என்ன சொல்கிறோம்னாக்கா, மீடியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன பேட்டி எடுத்துக்கிறவங்களும் சரி, ப்ளஸ் வந்து இருக்கிற மற்ற டிவியும் எல்லா மீடியாக்களும் எல்லா ரிப்போர்ட்டர்ஸரும் அவங்களுக்கு பேமெண்ட் இல்லாத ஒர்க் பண்ணுறவங்க மீடியா. அவங்க யாருக்குனாக்கா பப்ளிக்கினுடைய வாய்ஸாக தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர வேற இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய காசு கொடுத்தா இப்படி போடுறாங்க அப்படி, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போய் பிரிச்சாங்க. ஸோ மீடியா இஸ் வெரி பவர்ஃபுல். அதனால் வந்து மீடியாக்கள் யாரும் அந்த தவறு பண்ணுறதில்ல. எல்லாம் அன்பு சகோதரர்கள் தான். இப்போது போராட்டக்காரர் அப்படின்னும் போது பாபையா, அடுத்து ஒரு தலித் போராட்டக்காரர்னா அன்பு சகோதரர் அன்பரசு, இன்னும் ஒரு நிறைய மீடியாக்கள் வெளியில் கொண்டு வரதுனா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் நிறையா இருக்குது கேஜிஎஃப்பில். தொடர்ந்து மைனாரிட்டிக்கு ஒருவேளை யாருக்குன்னா சர்ச்சுக்கு அப்ளை பண்ணோம், ஒருவேளை சப்போஸ் இன்கேஸ் சமுதாய பவனுக்கு அதுக்கு எதுவும் அட்டன் பண்ணணுன்னாக்கா, ஸோ நான் வந்து கோரமண்டலில் இருக்கிறேன், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். ஸோ அப்ரோச் பண்ண சர்ச் ரெனிவேஷன், காம்பவுண்ட் வால், சமுதாய வால் வித் ஹெல்ப் ஆஃப் அவர் டிஸ்ட்ரிக்ட் மைனாரிட்டி ஆஃபீஸர், வித் ஹெல்ப் ஆஃப் அவர் நேஷனல் பிரசிடென்ட் பாபையா. இவங்க மூலியமாக இதை நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால் இன்னைக்கு கான்ட்ராவர்சி எதுவும் இல்லை. பாபையா சொன்ன மாதிரி கிறிஸ்டின்ஸ் ப்ராப்ளம் ஃப்ரம் கேஜிஎஃப் டு பீலர் தட் இஸ் லாஸ்ட். எந்த இடத்துல ஆனாலும் பாபாயோட குரல் இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, இன்னொரு 2-3 டேஸில் கிறிஸ்டின் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய மினிஸ்டர் அவர் மீட் பண்ணுறாரு. அவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பாங்கன்னு தெரியல. எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். வந்த எல்லா மீடியாவுக்கும் மற்ற எல்லாருக்கும் கேஜிஎஃப் பொதுமக்கள் யாருக்கும் நான் வணக்கம் தெரியல. இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம மனோவையா சொன்ன மாதிரி நான் ஆத்தரைஸ் கேபிசிசி பிரசிடென்ட் திஸ் லெட்டர் ஆஸ் பர் தி லெட்டர். ஸோ ஐ ஆம் ஹேவிங் ஆல் தி ரைட்ஸ் டு ஸ்பீக். பட் இருந்தாலும் பிஷப் மனோவா சார் என்ன பண்ணாருனாக்கா, இதெல்லாம் மீடியா கெட்டு போகாதீங்கன்னாக்கா, பட் வேர் இட் வாஸ் டன் மிஸ்டேக் ஐ டோன்ட் நோ. பட் ஒருவேளை இதை எடுத்துகிட்டு போனால் அப்படி இது ஒன்றும் தவறு இல்லை, இது ஒன்றும் தவறு இல்லை. ஒருவேளை அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒருவேளை இது மாதிரி சொன்னாலும் இட் இஸ் எ ஃபேக்ட் ஒன். மறுபடியும் நான் டிக்ளேர் பண்ணேன், இட் இஸ் எ ஃபேக்ட். ஸோ ரெக்கமெண்டேஷன் இட் இஸ் எ ஃபேக்ட். ஸோ அதனால் இது ஒன்றும் இல்லை. நாளைக்கு ஒரு இந்து கோயிலுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணுமா, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிற சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் இஸ் வெரி க்ளோஸ் டு அமித்ஷா சன், மறுபடியும் சொல்கிறேன், அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொண்டாடலாம், எதுக்கு இருந்தாலும் ரெக்கமெண்டேஷன் கொண்டாடலாமே தவிர. பட் இது வந்து நான் யாருக்கும் பர்சனலாக ஆப்போனண்ட் இல்லை, எனக்கு யாரும் பர்சனலாக ஆப்போனண்ட் இல்லை. ஒருவேளை பர்சனலாக எனக்கு ஆப்போனண்ட் யாருன்னா இருக்கிறாங்கனாக்கா லெட் காட் வில் சி. நம்ம பாபாயா வாய்ஸாக நான் சொல்கிறேன், அவர் சொல்கிற மாதிரி திஸ் இஸ் 120-25 years ஓல்டு சர்ச்சஸ். தே வாண்ட் டு ரெனியூ பண்ணணும். ஸோ அதுக்காக பிஜேஎம்எல் ஸோ கோ அண்ட் இன்ஸ்பெக்ட் தி சர்ச் வெதர் இட் வாஸ் ரெனியூ ஆர் நாட் ரெனியூ, ரெனிவேட்டட் ஆர் நாட் ரெனிவேட்டட். பாருங்கள், இஃப் இட் இஸ் நெசசிட்டி டு ரெனிவேட் பண்ணிட்டோம், இல்லை இட் இஸ் குவைட் நியூ பில்டிங்னாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே போல் இந்து டெம்பிள் ஒருவேளை ரெனிவேட் பண்ணோம், ரெனிவேட் பண்ணி தான் ஆகணும். எல்லாம் 120-30 years. ரீசெண்டாக இப்போ ஒரு 20 years 10 yearsல கட்டிக்கிற சர்ச்சை ரெனிவேஷன் போய் நம்ம கேட்குறோம்னாக்கா பிஜேஎம்எல் வில் ஹாவ் ரைட்ஸ். அவங்களுக்கு அது தெரியும், அவங்க அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணுமா என்னான்னு சொல்லிட்டு ஓஎஸ்டிக்கும் தெரியும், சிஎஸ்ஓக்கும் தெரியும். அது பர்மிஷன் கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பாங்க, பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாது. கேஜிஎஃப்ல ஆத்தரைஸுக்கு தான், ஆத்தரைஸ் இல்லை சர்ச்சு இல்லை கதை. கொஞ்சம் சர்ச்சுங்க ஆத்தரைஸ் இருக்குது, கொஞ்சம் சர்ச்சு அன்ஆத்தரைஸில் கட்டிக்கிறது உண்மை தான். நம்ம அது மறைக்கிறதுக்கு இல்லை, நம்ம அதுக்கும் வாய்ஸ் கொடுக்குறோம், அதுக்கும் வாய்ஸ் கொடுக்குறோம், இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம என்ன அந்த மதத்தை பூசாதீங்க, அந்த செக்ஷன் இருக்கிற அந்த பாதகம் அவங்க டெவலப்மெண்ட் ஆகணும். ஏன்னா சைக்கிளில் போகிறோம், ஸ்கூட்டரில் போகிறோம், காரில் ஓட்டுறோம், அவங்களும் சார்ந்தது. கடவுள் அவங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸிங் பண்ணுறாரோ நடக்கும். ப்ளஸ்ஸிங்னா எந்த விதத்தில் யார் மூலியமாக ப்ளஸ்ஸிங் பண்ணுறாரோ நடக்கும். அது அவங்களும் மிஸ்டேக் பண்ணல. யாரும் சொல்கிற மாதிரி எங்கேருந்து வருது 10 பேர் நல்லது பண்ணுறாங்களோ 10 பேர் கெட்டது பண்ணுறாங்களோ அவங்களும் சார்ந்தது. அது கெட்டது பண்ணால் மீடியா கிட்ட மாட்டுறாங்க, நல்லது பண்ணாலும் பப்ளிசிட்டி ஆகிறாங்க, அவங்களும் அவங்க குடும்பம் டெவலப்மெண்ட் ஆகுது. இதுதான் நம்ம இதனால் நம்ம என்னன்னா எப்படி வருது ஏதாவது கொஸ்டின் வரலாம். அவங்களுக்கு வருது, சில பேருக்கு வராதுங்குது, சில பேர் சைக்கிளில் சுற்றுறவங்களும் வராங்க,
அதனால் வந்து அவங்க கீழ்த்தரமாக நம்ம வந்து ஒரு ஏழ்மையில் அவங்க கொண்டு போகக்கூடாது. எம்மதமும் சம்மதம். நான் இன்றைக்கி அதான் சொல்கிறேன். அதுதான் நான் சொல்கிறேன். நான் கேஜிஎஃப் டு பீதர், பாகல்கோட், பெல்காம் எல்லா இடத்துக்கும் என்னுடைய ரைட்ஸ் கண்டிப்பாக கொண்டு போவேன். இந்த கிறிஸ்டின் சமுதாயத்தை கண்டிப்பாக பாடுபடுவேன். இது நிச்சயம். 125 இயர்ஸ் இருக்குதுன்னா ஸோ நம்ம அதை சப்போர்ட் பண்ணுறது தான் நல்ல விஷயம். சர்ச்சஸ் வந்து 125 இயர்ஸ் அவங்களுக்கு ரெனோவேஷன்ஸ் தானே பண்ணுறாங்க. நாங்களும் அதெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். 2 days பிஃபோர் நானும் அதெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு நான் பாபுவை ஹியூமன் ரைட்ஸ் வந்து அவங்க இருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் அதை பார்த்து வெரிஃபை பண்ண பிறகு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே லீகலாக இருக்குது. ஸோ நம்ம சர்ச்சஸ்க்கெல்லாம் வந்து எந்த சர்ச்சுன்னு எல்லா சர்ச்சஸ்க்கும் நம்ம சப்போர்ட்டிவாக தான் இருக்கணும். வசதி கட்டுறதுனாலும் சரி, இல்லை ஒரு கோவில் கட்டுறதுனாலும் சரி, நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம சப்போர்ட்டிவாக தான் பண்ணணும். அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. அனாவசியமாக அவங்க வந்து ஆக்கிபை பண்ணிவிட்டு வேறு ஏதோ இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம இல்லீகலாக ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுலேருந்து மினிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாரும் வந்து அவங்களுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய லீகல் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் தான் அவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக அந்த கேஜிஎஃப்லேருந்து நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஹியூமன் ரைட்ஸ் நம்ம கட்சி சார்பாளர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறது நல்ல விஷயம். அந்த சர்ச்லேருந்து நிறைய மக்கள் பயனடைவாங்க. ஸோ அதுக்காக நம்ம எல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். யாரும் எந்த விஷயம் தெரியாத எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க அப்படின்றது தான். I am Jayaraj, All India Human Rights Vice President, Minorities. Here I want to say a few words regarding this noble religion. The oldest religion called Judaism, Christianity, Islam, Hinduism, Jainism, Buddhism, Parsism, Animism, Totaism, Confucianism, all the religions are emerged, started from Asia only. Like that, Christianity also born and brought up in Asia continent. Christianity has not come from Europe, has not come from America, has not come from Australia. 2000 years back, one of the disciples of Christ, Saint Thomas, visited to India in Calicut and spread the religion called Christianity. For the past 2000 years, the Christian people are less than 3% only in India. The aim, aspiration, intention, main motive of Christianity is not only for the propagation of religion, but to bring peace, love and affection among the people of India. Thus, Christianity for the past 2000 years doing service in the education institutions, medical institutions and social service organization. Like that only, number of churches in KGF started very long back and doing a noble service called rehabilitating the people of KGF, bring socio and economical educational development to the people of the KGF. Here I want to stress one more point. The church which is going to be constructed here opposite Gymkhana ground is not a newly constructed new church. It is more than a 60-65 years old church. That church is doing an immense service to the people of KGF, not only for the Christians but also other religious people. Eradicating the poverty, increasing the education, bring the peace, health is the aim of Christianity. So the people unnecessarily, not necessary of getting confusion and charge against the Christian community and Christian construction of the churches. Please don't believe the rumors. The rumors are always rumors. There's faith and the truth is there in the Christianity, always Christianity. From all over the world doing noble service to the human kind, like that only in KGF also they are doing. So I said few words to bring an awareness to the people of KGF not to believe all those rumors.
Thank you very much.